பானு, புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி நேற்று 3 பேர் இறந்தனர். இதனை கண்டித்து நேற்று இரவு 2 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரோட கோரிக்கை அந்த அந்த எரிவாயு, அதாவது அந்த கழிவுநீர் வாயு சுத்திகரிப்பு நிலையத்தை அங்கிருந்து அகற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பைப் லைனை மாற்றி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 மணி நேரம் போராட்டம் நடத்தினார்கள். இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவங்க போராட்டம் கைவிடப்பட்டது. அவர்களுக்கு கோரிக்கையானது, தற்பொழுது சாப்பாடு எல்லாரும் கொடுக்குறீங்க, ஆனா எங்களுக்கு கழிவறையோ, அதாவது அவசர இதுக்கு எங்கேயும் போக முடியலன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க. உடனடியாக அங்க மொபைல் டாய்லெட் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாத ஆம்புலன்ஸ் வசதியும் உடனே பாதிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அளிப்பாங்க. ஆம்புலன்ஸ் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் 2 குழுக்கள் அமைச்சு உத்தரவு பிறப்பித்திருக்காரு. அது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில ஒரு குழுவும், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தலைமையில ஒரு குழு அமைத்து 2 குழுக்கள் அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்நிலையில அவங்களை அடக்கம் செய்வதற்கான பணிகள் இன்று நடைபெறும் தெரிகிறது. இந்த பணிகள் முடிந்த பிறகுதான் அந்த விசாரணை குழு அமைச்சு விசாரணை செய்த ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுப்பணித்துறை சார்பில் அந்த பிளான்ட மாத்துறதுக்கோ, அது என்ன எதனால இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை விசாரிக்க, அது சரி செய்யறதுக்கான பணி நாளை தான் தொடங்க என்று தெரிகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்று அங்க அவங்க வீட்டுல அந்த இறுதி சடங்கு நடைபெற இருப்பதால் அங்க பதட்டமான சூழ்நிலை இருக்கும் என்பதனால நாளை தான் அந்த பணி தொடங்கும் என்று தெரிகிறது. அது மட்டுமல்லாம அந்த விஷவாயு தாக்கிய இறந்தவர்களுக்கு நிவாரணமும் நேற்றே அறிவிக்கப்பட்ட நிலையில நிவாரணம் மட்டும் கொடுத்தால் போதாது, எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும் என்று அவங்க கோரிக்கை வைத்த அடிப்படையில் இந்த விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பானு.